நம்ம நடக்கிற ஒரு விஷயத்தையே வந்து நம்ம முன்னாடி கணிச்சு நம்ம அதை மாத்துறோம் அப்படின்னா நான் மாத்தலைங்க. அதான் சரி. அதாவது மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மளுடைய கர்மவினை இவ்வளோ காலம் வரைக்கும் வாழ போகிறோம். உன் கர்மவினை உனக்குன்னு ஒரு பருவ காலங்கள் வரும்பொழுது உனக்கு ஒரு தகாத ஒரு உறவு கூட உருவாக்கும். ஆனால் அந்த தகாத உறவு உனக்கு நல்லபடியாக போகாது, அதனால பல விளைவுகளை சந்திப்போம் அப்படிங்கிறத மகரிஷி சொல்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லக்கூடிய கட்டத்தில் நம்ம இருந்து அதை அவங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடிய இடத்துல அது அவங்க மனசு ஏற்றுக்குதான்ங்கிறது தான் கேள்வி. அதை அவங்க ஏற்றுக்கொண்டு உள்ளுணர்ந்து சரி மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து நம்மளுக்கு தேவையற்றது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதுபடி நம்ம வந்து வாழ ஆரம்பிக்கணும். மீறி இல்லை நான் இப்படி தான் நான் வாழ்வேன்னு போகும்பொழுது அதனுடைய துன்பத்தை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். அவங்களுடைய கர்ம வினை வந்து என்ன பண்ணும், இந்த பிரச்சனை நீ சந்திச்சு தான்டா ஆகணும்னு எழுதிருக்கு. அப்போ அவங்கள சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் வரும்பொழுது அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பத்தையும் மகரிஷி கொடுத்துருக்கிறார் இல்லையா? பிரச்சனை வருங்கிறதையும் சொல்றார், அந்த பிரச்சனையிலேருந்து தன்னை காப்பாற்றி கொள்வதற்கான வழிமுறை இருக்குங்கிறதையும் சொல்றாரு. ஆனால் நம்ம மனசு என்ன பண்ணும்? பரிகாரத்தை தேடாது, எனக்கு அதுதான் வேணும்னு நிற்கும். அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் உங்களுடைய விதி. அந்த மாதிரி நேரத்தில் அந்த பரிகார முறைகளை வந்து அவங்க சரியான முறையில் கையாண்டாங்கன்னா அவங்கள அறியாமையே அவங்களுடைய சிந்தனைகள் மாறுங்கிறது விதி. அப்படி நிறைய பேருடைய மனநிலையும் மாறி இருக்கு, வாழ்க்கை நிலையும் மாறி இருக்குங்க.